யெமன் ஹவுதீஸ் வெர்சஸ் இஸ்ரேல் இது திரும்பவும் தீவிரமடைய ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கான காரணம் இந்த செங்கடல்ல போடக்கூடிய நேவல் பிளாக்கட். கண்டினியூஸா 3 நாளா வந்து பாத்தீங்கன்னா இந்த செங்கடல்ல வந்து நேவல் பிளாக்கட் போடுறாங்க. அங்க இருக்கக்கூடிய கார்கோ ஷிப் எல்லாத்தையும் அட்டாக் பண்றாங்க. 2வது இஸ்ரேலும் யெமன் மேல தாக்குதல் பண்ணாங்க. இப்ப யெமன் இஸ்ரேல் மேல தொடர்ந்து தாக்குதல் பண்ணிருக்காங்க. அதுவும் ஒரு பெலிஸ்டிக் மிசைல் வந்து பாத்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் மத்திய இஸ்ரேலை நோக்கி. அது இஸ்ரேலுக்குள்ளேயும் போயிருந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல அதை இன்டர்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இஸ்ரேலோட மத்திய பகுதிகளில் ஏர் ரைட் அலர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்டர்செப்ட் பண்ணியாச்சு அப்படிங்களும் சொல்றாங்க. உதிரி பாகங்கள் எங்கேயாவது விழுந்து ஏதாவது சேதங்கள் ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறது பார்க்கலாம். ஏன்னா உக்ரைன்ல சேதங்கள் ஏற்பட்டாலே அது உதிரி பாகங்கள்னால தான் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வருது இல்லையா? ஸோ அதே போலயா அப்படிங்கிற போல பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஜோர்டன் தரப்புலேருந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, யெமன் தரப்புலேருந்து ஒரு ட்ரோனை ஏவி விட்டுருந்தாங்க. நாங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்செப்ட் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிற போல ஜோர்டன் தரப்புன்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது ஜோர்டன் இப்போ முழுமையா இஸ்ரேலோட ஒரு கவச நாடா வந்து பாத்தீங்கன்னா மாறி இருக்கு. ஸோ இஸ்ரேலுக்கு போகக்கூடிய எல்லா மிசைல்களும் ட்ரோன்களையும் முடிஞ்ச வரைக்கும் ஜோர்டன்லயே வச்சு தடுக்கிறாங்க. இதுல ஜோர்டன்ல இருக்கக்கூடிய மக்கள் பெருமளவில் பாதிப்படைகிறாங்க அப்படிங்கிற வீடியோ பதிவுகளை பலதும் பார்த்துருப்போம். இருந்தாலுமே ஜோர்டன் இஸ்ரேலை காக்கக்கூடிய பணியில் இறங்கி இருக்கிறாங்க அப்படிங்கறதுல மாற்று கருத்துல. இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த யெமன் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து அந்த கார்கோ ஷிப் அடிச்சிருந்தாங்க. அங்கிருந்து க்ரூஸ்ல எடுத்துட்டு போயிருந்தாங்க இல்லையா? திரும்ப ஒரு வீடியோ பதிவு விட்டுருந்தாங்க. நேத்திக்கு ஒரு ஷிப் அடிச்சாங்கன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? எட்டர்னிட்டி சி. ஸோ அதை எப்படி நாங்கள் மூழ்கடிச்சோம் அப்படிங்கிறது போல வீடியோ பதிவுகளை ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் யூஎஸோட மிஷன் இருப்பாங்க இல்லையா? யெமன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆடன் பகுதியில் யூஎஸோட எம்பசி இருக்கு. அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, டிமாண்ட் பண்ணிக்கிறாங்க, ஏங்க அங்கே பிடிக்கப்பட்ட குரூ எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணுங்க இமீடியட்டா அப்படிங்கிறதுல ஹவுதீஸ்க்கு ஒரு வார்னிங் போயிருக்கு. ஹவுதீஸ் அந்த வார்னிங்க்கு இணங்க விடுவாங்களா, இல்லை பேச்சுவார்த்தை போகுமா, இல்லை என்ன மாதிரி நடக்க போகுது அப்படிங்கிறது பார்த்தலாம். ஏன்னா அமெரிக்க தரப்புலேருந்து ஒரு B2 பாம்பர் ரக விசிட் வந்து பார்த்தீங்கன்னா யெமனுக்கு வேணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க அமெரிக்க தரப்புலேருந்து. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதலையே வீரியப்படுத்திக்கிறாங்க. அதை நாங்களும் பார்க்கணும், கொஞ்சம் அனுப்பிச்சு விடுங்க பார்ப்போம் எப்படித்தான் இருக்குதுன்னு தளத்தலன்னு. ஏன்னா ஆல்ரெடி லாக் பண்ணிட்டு அந்த பாம்பர் ரக விமானத்தை. ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு யெமன் ஹவுதீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வம்படியா ஒரு மிக பெரும் அளவில் இதுக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி பல காரணங்கள் இருக்கு. அதாவது இப்போ நெத்தன்யாகு அவர்கள் அமெரிக்காவில் இருக்கிறார் இல்லையா? அவர் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கார் இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டரான பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள். அதுக்கான விளைவுகளாக கூட இருக்குமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன் அப்படின்னா முதல்ல வந்து பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் அவரோட ஸ்டேவை வந்து பண்ண எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னா இப்போ அமெரிக்காலேருந்து கிளம்பி இஸ்ரேலுக்கு போனாருன்னா கோர்ட்டுக்கு போகணும். கோர்ட்டுக்கு போய் தீர்ப்பு வந்துச்சுன்னா இப்படி ஜெயிலில் போட்டுருவாங்க. ஸோ ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கனால ஸோ அந்த இடத்துல உள்நாட்டில் ஏகப்பட்ட விஷயத்தை ரெடி பண்ணுறதுக்காக கூப்பிட்டு ட்ரம்ப் அவர்கள் இங்கேயே அடைக்கலம் கொடுத்து வச்சுக்கிறாரா அப்படின்ற கேள்விகள் ஒரு சைடு இருக்கு. பட் இருந்தாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாரு. இந்த காசா பிரச்சனை இது போல ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ்லாம் இருக்கிறதுனால அதை பற்றி தீவிரமாக விசாரணையில் வந்து பேசி முடிவுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கார். ஸோ அதனால தான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. மற்றபடி நாட்டில் வந்து ஏகப்பட்ட வதந்திகள் ஏகப்பட்ட கருத்துக்கள் இருக்கலாம். அதுக்கெல்லாம் நம்ம செவிசாய்க்க முடியுமா? சரி, என்ன நடக்க போகுது இஸ்ரேல் அப்படிங்கிறது பார்த்தலாம். ஆனால் முதல்ல இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டரான பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் பல விஷயங்கள் செஞ்சிருக்கிறார். அதுல இந்த ட்ரம்ப் அவர்களோட விஷயத்துல பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறார். அதாவது பாலஸ்தீனுக்குன்னு ஒரு நாடு இருந்தது, அதுதான் ஹமாஸோட இந்த காசா. இந்த காசால அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க நீங்க பாத்தீங்களா? இங்க என்ன வாழ்ந்தாங்களா? அண்டர் கிரவுண்ட் டனலை கட்டி டெரர் யூனிட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து டெரர் டனல்ஸ் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இங்க பெரும் அளவில் பண்ண ப்ரிப்பேர் ஆகி எங்க நாட்டுக்குள்ள வந்து எங்க நாட்டை தாக்குதல் பண்ணி எங்க நாட்டு பகுதிகளுக்குள்ள இன்வைட் பண்ணி வந்து எங்க பெண்களை பிடிச்சிட்டு போய் ரேப் பண்றது, தலைகளை கலட்டுன்ற வேலைகளை இந்த ஹமாஸ் தீவிரவாதிகள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது நான் சொல்லிங்க, இது வந்து பிரதமர் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் தரப்பு வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட். ஸோ இது போல செஞ்சுட்டு இருக்காங்களே, நாங்களே வேர்ல்டு வார் 2ல கூட இது போல பார்த்தது இல்லைங்க. நாசி ஹாலோகாஸ்ட் பண்ணாங்க இல்லையா? அதே போல வந்து பண்ணி இவங்க ரிட்டையர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு வந்து பாலஸ்தீன் நாடு நீங்க எந்த தைரியத்தில் நீங்க கேட்குறீங்க? இப்போ விட்டோம்னா இது போல ரெடியாகி எங்க நாட்டுக்கு எகெயின்ஸ்டா வந்து செய்ய மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? அதுக்கு நீங்க சொல்ல முடியுமா? அதனால ஹமாஸோட ஆட்சியை காசால முடிவுக்கு கொண்டு வந்தே தீரணும். அது மட்டும் இல்லைங்க, நாங்களோ இல்லை ட்ரம்போ வந்து காசால இருக்கக்கூடிய மக்களை வெளியே துரத்தணும் அப்படிங்கிற எண்ணம் எங்களுக்கு கிடையாது. நாங்க வெளியே துரத்தி விட போறோன்றத சொல்லலை. ஆனா அவங்களுக்கு ஆப்ஷன் இருக்கணும். அதாவது நாங்க சஜஷன் தான் தரோம். அங்க இருக்கக்கூடிய மக்கள் வெளியே போறீங்களா இல்லை இங்கே இருக்கிறீங்களான்னு சஜஷன் தான் தரோம். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு உரிமையும் வேணும். அங்க இருக்கக்கூடிய மக்கள் வெளியே போறதுக்கு விருப்பப்பட்டாங்கன்னா வெளியே போற மக்களை வெளியே விடுறதுக்கான உரிமையும் அவங்களுக்கு இருக்கணுமா இல்லையா? அந்த நியாயத்தை தான் நாங்க கேட்கிறோம். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா போர் நடக்குது அப்படின்னா அண்டை நாடுகளுக்கு குடிபெயர்ந்து போறது வாடிக்கை. இப்ப எப்படி உக்ரைன்ல போர் வந்துச்சு, யூரோப்பியன் யூனியன் நாடுகள் டோர் திறந்து விட்டாங்க.
அகதிகளா போனாங்க இல்லையா? போயிட்டாங்க அப்படின்னா ஒன்ஸ் போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி அவங்கள வந்து பண்ணா உக்ரைனுக்குள்ள வருவாங்க. இதுதான் வாடிக்கை. இப்ப எஜிப்ட் வந்து பாத்தீங்கன்னா டோர தொறந்து விட்டுருக்கணும். ஆனா எஜிப்ட் டோர புதுசா கான்கிரீட் செவுரு கட்டி அடைச்சு வச்சுட்டாங்க. யாரையும் இங்க விடமாட்டோம் அப்படிங்கிறது போல. இது போல சிக்கல்னால தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ காசால இருக்கு. அவங்களுக்கான உரிமை. உள்ளேயே இருந்து போராடணும், உள்ளேயே இருக்கணும்னு நினைக்கிறவங்க இருக்கட்டும். ஆனா எஜிப்டுக்குள்ள போகணும், இல்ல வேற எங்கேயாவது போகணும்னு நினைக்கிறவங்கள அலோவ் பண்ணணுமா இல்லையா? அப்படிங்கிறத நியாயமா கேட்டுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம 60 நாளுக்கான சீஸ்ஃபயர போறதுக்கான பேச்சுவார்த்தைகள் ரொம்ப தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு. இந்த 60 நாள்ல எல்லா ஹோஸ்டேஜஸையுமே வந்து பாத்தீங்கன்னா ஹமாஸ் கிட்ட இருக்கிறது கொடுத்துடணும். இறந்தவங்க உடல்களையும் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துடணும் ஹமாஸ் தரப்புல இருந்து. இதுக்கான ஒரு ப்ரொபோசலை வச்சிருக்காங்க. ஆனா இந்த காசா சீஸ்ஃபயர் வந்து பண்ணா கூடிய சீக்கிரத்துல அச்சீவ் ஆயிரும் அப்படிங்கிற நம்பிக்கையும் அவருக்கு இருக்கு. ஆனா ஹமாஸ் தரப்புல இருந்து என்ன வந்திருக்குன்னா, அதாவது ஹோஸ்டேஜஸ் வந்து 10 பேர்த்த வேணா ரிலீஸ் பண்றாங்க. ஏன்னா 60 நாள் தான் சீஸ்ஃபயர், பர்மனன்ட் சீஸ்ஃபயர் சொல்லல. 10 பேர்த்த வேணா ரிலீஸ் பண்றாங்க அப்படிங்கிறத இவர் தரப்பு வந்து சொல்லிக்கிறாங்க, ஹமாஸ் தரப்பு வந்து. ஸோ இந்த பேச்சுவார்த்தை எந்த அளவுக்கு போக போகுது, தீவிரமடைய போகுது, இன்னும் பிரச்சனை பெருசாகுமா இல்ல பேச்சுவார்த்தை சுமூகமா முடியுமான்றது பார்த்தலாம். இது வந்து வெறும் காசாவை பத்தி பேசினார். அடுத்தது ஈரானை பத்தியும் பல விஷயங்கள் பேசிக்கிறார். அதாவது அமெரிக்காவும் சரி, நாங்களும் சரி, இந்த ஈரான்ல வந்து குண்டுகளை போட்டாங்களா B2 பாம்பர், அப்படியே சிங்கம் கர்ஜித்த மாதிரி வந்து பண்ணா கர்ஜனையாட்டம் இருந்துச்சு. 2 சிங்கத்தோட கர்ஜனை அது அப்படிங்கிறத பண்ண ஒரு தரப்பு ஸ்டேட்மெண்ட் இருந்தது. அது மட்டும் இல்லாம யுரேனியம் என்ரிச் பண்ணா அணுவாயுதம் தயாரிச்சிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியாதுதான். கரெக்டு தான். ஆனா அணுவாயுதம் தயாரிக்கிறதுக்கு அதுவும் ஒரு முக்கியமான ஒரு காம்போனன்ட் அப்படிங்கிற ஒரு தரப்புன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா யுரேனியம் என்ரிச் பண்ணா ஈரானோட வளர்ச்சியை தடுக்க முடியாது. ஆல்ரெடி கேஸ் இருக்குது, ஆயில் இருக்குது. இப்போ யுரேனியத்தையும் என்ரிச் பண்றாங்க அப்படின்னா என்ரிச் பண்ணக்கூடிய யுரேனியம் அவங்க சேல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்படி சேல் பண்றதுனால அணு உலைகள் அதிக அளவில் அமைக்கப்படும். அணு உலைகள் அதிக அளவில் அமைக்கப்பட்டுச்சுன்னா ஈரான் எனர்ஜி இண்டிபெண்ட் ஆயிரும். எலக்ட்ரிசிட்டி எல்லா பக்கத்துலயும் இருக்கு அப்படின்னா ஈரானுக்கு வேணுங்க கூடிய ஆயுதங்களை தங்கு தடை இல்லாம ஈரானை இப்பவே பண்றாங்க. பட் அதுக்கப்புறம் அபிரிவிதமா வளர ஆரம்பிச்சிருவாங்க. ஈரானை கட்டுப்படுத்தவே முடியாது. நீ நினைச்ச பொறியெல்லாம் இப்படி போயெல்லாம் வந்து பண்ணிட முடியாது. ஸோ இது போல சிக்கல்கள் இருக்கிறதுனால இது போல வேலைகள் நடக்குது அப்படின்ற கேள்விகள் தனியா இருக்கு. பட் ஆனால் இவர் தரப்பு வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அது மட்டுமே போதுமானது அல்லதான். ஆனா இந்த அணு யுரேனியமை என்ரிச் பண்றது நாங்க மானிட்டர் பண்ணணும் அப்படிங்கிறத அவர் சொன்னாங்க. அளவே பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்றாங்க. நான் நினைச்சு வியாபாரம் பண்ணிட்டாங்கன்னா சிக்கலாயிரும் இல்லையா? ஸோ அதனால ஏன்னா ஈரான் அணு உலை வச்சிருக்காங்க. அந்த அணு உலைக்கு வேணுங்கிற ஃபியூயலையும் இந்த யுரேனியம் வச்சு தானே செய்ய முடியும். இன்னும் எனர்ஜி இண்டிபெண்டா ஆயிடக்கூடாது. சுயமா ஒரு நாடு எந்த ஒரு இதுவுமே இல்லாம இருந்துச்சுன்னா நான் ஏன் அமெரிக்கா டாலர் வேணும்? என்கிட்ட காசு இருக்கு, நான் என் காசுல பண்ணிக்கிறேன். சரி இந்தியா உங்க காசு கொடு, நீ தான் பண்றேன்னு இல்லை உங்க காசு கொடு, நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த டாலருக்கான மரியாதை போயிடும். மொதல் விஷயம். ஸோ அதுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள். சரி ஓகே, இப்போ நம்ம நெத்தன்யாகு அவர்களோட ஸ்டேட்மெண்ட்டுக்கே வர ஆரம்பிச்சிடலாம். அதாவது யுரேனியம் மட்டும் போதுமானது அல்ல அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியுது. பட் இருந்தாலும் அது செய்யக்கூடாது அப்படிங்கிறத இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் அது வந்து கேன்சர் போலையாம். ஈரான் வந்து அணு ஆயுதத்தை நோக்கி இது போல யுரேனியம் என்ரிச் பண்ணதால கேன்சர் போல நாங்கள் அதை மானிட்டர் பண்ணி அதுக்கு எதிரான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற ஒரு தரப்பு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் நெத்தன்யாகு அவர்கள் ஒரு கிஃப்ட் கொடுத்துக்கிறாரு. அதாவது ஈரான் வந்து குண்டுகளை ஏவி இருப்பாங்க இல்லையா, அது இஸ்ரேலில் வந்து விழுந்து வெடிச்சிருக்கும் இல்லையா, ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஷார்ப்னல் எடுத்து அதில் B2 பாம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஷேப் பண்ணி அதை கொண்டு போய் ட்ரம்பேட் கொடுத்துருக்காரு. இதுக்கான காரணங்கள் இருக்கு. அதாவது ஈரானோட மெட்ராலஜி அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ அதை படிச்சுக்கிறதுக்காகவும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனுக்காகவும் பல விஷயங்கள். இந்த போர்னால எங்கள் நாட்டில் வந்து விழுந்த குண்டுகளுக்காக அமெரிக்கா வந்து B2 ரக பாம்பர்கள் எடுத்துக்கொண்டு போய் குண்டுகளை ஈரானுக்கு போட்டதுக்கான ஒரு சிறப்பு பரிசு அப்படிங்கிற. அதாவது இப்போ நம்ம எல்லாம் பேசிக்கிற செய்திகள் இருக்கும், திடீர்னு யூடியூபே இல்லை ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிடுச்சுன்னு சொல்லி எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு திருப்பி எல்லாம் ப்ரெஸ் அப்லோட் பண்ணிக்க ஒன்றும் தப்பில்லை அப்படிங்கிற சொன்னாங்கன்னா, செய்திகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பழைய செய்திலாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் மாடிஃபை ஆயிருக்கு, அப்டேட்டட் அப்படிங்கிறது போல போட்டிருப்பாங்க. அதனால் பழைய செய்தியில் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தா தான் உண்டு. என்னடா எல்லாம் மாறி இருக்குது அப்படிங்கிறது போல இருக்கு. எது எப்படியோ சொல்ல வர கருத்து என்ன அப்படின்னா, உண்மையாக கூட இருக்கலாம், பொய்யா கூட இருக்கலாம், நீங்கள் வெரிஃபை பண்ணி பாருங்க. சொல்ல வர கருத்து என்னன்னா, எதிர்காலத்தில் வரக்கூடிய சங்கத்தினர்களுக்கு இது போல ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா அணு ஆயுதம் தயாரிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு போர் வந்தது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து ஈரான் மேலே தாக்குதல் பண்ணாங்க. ஈரான் பதிலுக்கு இஸ்ரேல் மேலே தாக்குதல் பண்ணிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே போரே வெடிச்சிருமா, பெரும் போர் வந்துருமா அப்படிங்கிற போல அச்சம் இருந்தது.
அப்பதான் அமெரிக்கான்ற ஒரு சூப்பர் பவர் வந்து பண்ணா பாம்பர் விமானங்களை எடுத்துக்கொண்டு போய் ஈரான் மேல குண்டுகளை சரசரன்னு போட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தாங்க ஈரான் அமைதியா இருந்தது. அது நன்றி சொல்லும் விதமா இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா இது போல ஷார்ப்னர் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தாரு. பாம்பர் அந்த விமானத்தை எடுத்துட்டு போய் இது போல அமெரிக்கா வந்து காப்பாத்தி இருக்குது அப்படிங்கிறது போல ஒரு கதை எழுதினோம் அப்படின்னா வரலாறுல வந்து எல்லாம் இருக்கிறது தானே. இப்படி எழுதுனாங்க அப்படின்னா அப்புறம் நம்பிக்கலாம் இல்லையா? ஸோ அது போல செய்திகள் மட்டுமே ஹைலைட் ஆகுது. அதுக்கப்புறம் ஈரான் அடிச்சாங்க அதெல்லாம் இங்க இருக்க போகுது, எதுவும் வரப்போறது இல்லை இல்லையா? ஏன்னா அதுக்கப்புறம் அதை பத்தியும் சில விஷயங்கள் இருக்கு. ஐஆர்சிஜி தரப்புன்னும் ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. இன்கேஸ் இந்த பதிவு சிறுசா எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அடுத்த பதிவுல பார்க்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா என்னால 18 நிமிஷம் அதுக்கு மேல எடிட்டிங் பண்ணா ரொம்ப ரிஸ்கா இருக்கு. அதனாலதான். ஏன்னா அவங்களும் அதுக்கான ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இவர் பேசுறது முதல்ல கேட்டுடலாமே அப்படின்னு சொல்ல வந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது போல ஷார்ட்னர் கொடுத்து கிஃப்ட் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஈரான் வந்து பயந்துட்டாங்க. அவங்க அணு ஆயுத ப்ரோக்ராமை ரீஸ்டார்ட் பண்ணதுக்கே பயந்துட்டாங்க. இதே போல ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஒரு வேளை திரும்பவும் அணு ஆயுதம் ஏதாவது ஆரம்பிக்கிறாங்க என்ரிச்மெண்ட்னா இதே போல ட்ரீட்மெண்ட்டுங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிற இவர் தரப்புன்னு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவோட இணைஞ்சு அதிகப்படியான மிலிட்ரி ராணுவ உபகரணங்கள் வாங்கி இந்த இடத்துல பேஸ் இணைச்சு பின்னி பிணைஞ்சு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா செய்ய போறாங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்ஸும் வருது. அதுக்கான விஷயங்கள் நம்ம நேத்திக்க பார்த்தோம். பில்லியன் கணக்கான டாலர் இன்வெஸ்ட் பண்ணி வருஷத்துக்கு மிலிட்ரி பேஸ்லாம் பண்ண போறாங்க, ஒப்பந்தங்கள்லாம் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வாரம் வரைக்கும் இருக்க போறாரு. இன்னும் என்ன மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது பார்த்தலாம். இதுல என்னன்னா இவரோட ஸ்டேட்மெண்ட் படிக்கும்போது இன்னொரு விஷயம் என்னன்னா சவுத் கொரியால பேரலா ஒன்று நடந்துட்டு இருக்கு. சவுத் கொரியாவோட போலீஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க அந்த யூன் சூக் யூல் அவர்கள் இருக்கார் இல்லையா, முன்னாள் பிரசிடென்டா இருந்தார் இல்லையா, அவர் திரும்ப வந்து பண்ண அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. இந்த ராணுவ கூப்பு கொண்டு இருந்தார்ல அவர் திரும்பி அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. டிசம்பர் மாசம்னு நினைக்கிறேன். மந்த் எக்ஸாக்டா தெரியல. ஸோ அந்த டைம்ல இருந்து இந்த அக்கப்போர ஆரம்பிச்சிருக்கு இல்லையா. ஸோ இப்போ திரும்பவும் பல குற்றங்கள் அவர் செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது நிரூபணமாகி இப்போ அவர் வந்து பண்ண பிடிச்சிட்டு போயிருக்காங்க. இப்போ சவுத் கொரியால திரும்பவும் இப்போ கரண்டா இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டருக்கு எகச்சி பிரசிடென்ட்டுக்கு எகெயின்ஸ்டா வந்து ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருக்கு. அவர் வந்து சீனாக்கு ஆதரவா இருக்கிறாரு அப்படிங்கிறது போலாம். எது எப்படியோ சவுத் கொரியால இப்போ வரைக்கும் கொஞ்சம் பேலன்ஸ்டா இல்ல, கொஞ்சம் ஸ்திரத்தன்மை இல்ல அரசியல் அப்படிங்க மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. என்ன நடக்க போகுன்றது பார்க்கலாம். ஏன்னா மக்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு, போரே வேண்டாம், நம்ம சீனாவோடையும் ரஷ்யாவோடையும் இணக்கமா போயிடலாம், நம்ம எதுக்கு தேவையில்லாம போய் எல்லாத்துக்கூடயும் சண்டை பிடிக்கணும் அப்படிங்கிற போல மனப்பான்மையில வந்துருவாங்களா என்ன இதுங்கெல்லாம் பார்த்தலாம். அது மட்டும் இல்லாம சீனா மேல குற்றச்சாட்டுகள் வச்சிருந்தாங்க இல்லையா. இது பேர் என்ன, ஈரானுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மிசைல் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு சீனாவோட எம்பசி வந்து பண்ண இஸ்ரேல் இருக்கும் இல்லையா, அவங்க வந்து பண்ண டினை பண்ணிக்கிறாங்க. நாங்கெல்லாம் அப்படி எதுவும் தரல, சும்மா எதையாச்சும் வளரிட்டு இருக்காதீங்கப்பா அப்படிங்கிறது போல. அதே போல இஸ்ரேல் வந்து பண்ண ஒரு விஷயத்தை டினை பண்ணிக்கிறாங்க. இவரு அல்சாரா அவர்கள் இருக்கா இல்லையா, ஜொலானி அவர்கள் சிரியாவோட அதிபராக இருக்கிறா இல்லையா, அப்போ அவர் வந்து இஸ்ரேலோட டிஃபென்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய நபர்களோட பேசினாங்கன்னு சொல்றாங்க. அதுவும் பொய் அப்படிங்கிற இஸ்ரேல் தரப்புல இருந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அடுத்தது மிக முக்கியமான அப்டேட்னா இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு வந்துட்டோம்னா நேத்திக்கு முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 728 ட்ரோன்கள் 13 மிசைல்களை வந்து பாத்தீங்கன்னா கம்பைன்டு ஸ்ட்ரைக் உக்ரைன் மேல நடத்திக்கிறாங்க. இதுல உக்ரைனோட கேபிட்டலான கீவ்ல எல்லாம் பயங்கரமான அட்டாக் நடந்திருக்கு. ஹெவியான கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது உக்ரைனோட லுட்டஸ்க் அப்புறம் ஜைட்டமர் ரீஜன். ஸோ இந்த பகுதிகளில் வந்து பார்த்தா ஹெவியா கான்சென்ட்ரேஷன் இருந்திருக்கு. ஒரு வேளை அதிகப்படியான ஆயுதங்களை குமிச்சு வச்சிருக்கலாமா அப்படிங்கிற போல இருந்திருக்கு. ரணகலமா இருந்திருக்கு உக்ரைன். இன்னைக்கும் காலையில உக்ரைனோட நேரப்படி ரஷ்யாவோட ட்ரோன்கள் உக்ரைனோட கேபிட்டலான கீவை வந்து பார்த்தீங்கன்னா தாக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. இதுல என்ன ஒரு ஹைலைட்னா கூடிய சீக்கிரம் ஒரு வேவுக்கு 1000 ட்ரோன்கள் வரும், தயாராகிக்குங்க அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன நடக்க போய் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை மிடில் ஈஸ்ட்லாம் வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவில் பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில் அடுத்த பையன் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.